திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்கம் வேத மாணவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டு வருகிற பாடம் ஓ தீமோத்தேயு. அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே 6வது பாடமாக சபையிலே மேய்ப்பர்களை பற்றியும் மேய்ப்பர்களுடைய தகுதி அம்சங்களை பற்றியும் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். இன்றைய நாளிலே அதை குறித்து தெளிவாக வேத வசன ஆதாரங்களோடு இன்றைய நாளில் நாம் படிக்க இருக்கிறோம். எனவே வேத மாணவர்களே, நீங்கள் கேட்கிற இந்த மெய்யான உபதேசங்களை கேட்டு விட்டுவிடாமல் இதை குறித்து சிந்தியுங்கள், மனம் திரும்புங்கள், இந்த நிகழ்ச்சிகளை குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமோன் அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, த நேஷனல் பைபிள் காலேஜ் வழங்கும் ஆன்லைன் வகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த நாட்களில் பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபத்தை கண்ணியத்தோடும் கருத்தோடும் நாம் படிக்கிறோம். சகோதரர்களே, கடற்கரை, நீலவானம், அகண்ட மணல் பூமி, காலார நடக்கிறோம். அது ஒரு வகையான எண்ணங்களும் ஒரு மகிழ்ச்சியும் நமக்கு உண்டாக்கும். நமக்கு எதிரில் இருக்கிற ஒரு கட்டடம் தீப்பற்றி எரிகிறது. தீயினுடைய காந்தலுக்கு மக்கள் விலகி ஓடுறாங்க. ஒரு கூட்டம் கதறுகிறது, ஒரு கூட்டம் உயிர் சேதத்தை குறித்து பேசுகிறது, ஒரு கூட்டம் தீயை அணைக்க தண்ணீர் தேடுகிறது. இந்த 2வது உதாரணத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? எவ்வளோ அவசரமாக இருப்பீங்க, எவ்வளோ கண்ணீரோடு இருப்பீங்க? சகோதரர்களே, தீமோத்தேயு புத்தகத்தை படிக்கும்போது கடற்கரையில் காலார நடந்த ஒரு மனிதனை போல் இல்லாமல் தன்னுடைய வீடு பற்றி எறிவதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிற ஒரு மனிதனை நமக்கு காண்பிக்கிறது. நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க சராசரியாக இந்த வயிற்று வலி, பேய் பிசாசு, கட்டுகள், மாயங்கள், தந்திரங்கள், செவ்வாய் தோஷம், மாமனார் மாமியார் மருமகள் கொடுமைகள், இது மாதிரியான பிரச்சனைகளை சிக்கியுள்ளவங்க தான் சராசரியாக நிகழ்ச்சிகளை பார்க்கிறவங்க. இந்த நிகழ்ச்சி அவர்களுக்காக அல்ல, வேத மாணவனுக்கானது. திஸ் இஸ் ஃபார் த பைபிள் ஸ்டூடெண்ட். நாளைய போதவர்களுக்கானது, நாளைய திருச்சபையினுடைய மெய்ப்பர்களுக்கானது. சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்க ஏதோ சொல்கிறாங்க. அப்படி தான் அந்த தாய்மார்கள், கிழவிமார்கள், படிக்காதவர்கள் அப்படி நினச்சிக்கிட்டே போவாங்க. ஏன்னா அவர்களை தொடும்படியான வார்த்தை எதுவும் இல்லை. தேவ வசனத்தினால் உங்கள் இருதயத்தை கட்டுவிக்கும்படியான உபதேசத்தை நாம் எடுத்து காண்பிக்கிறோம். விவசாயம் இருக்கார, இந்த வாத்து குஞ்சு, கோழி குஞ்சு, அதில் ஆண் பெண் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் கண்டுபிடிச்சிருவார். நீங்கள் நான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இயேசு கிறிஸ்துவால் ஸ்தாபிக்கப்பட்ட சபையினுடைய அடையாளங்களை சாதாரணமாக மக்கள் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது. அதனால தான் சபையானது மதமாக விழுந்து கத்தோலிக்கம், புராட்டஸ்டன்ட், பெந்தேகோஸ்து அமைப்புகளாக 3000க்கு அதிகமான பிரிவினைகளை போதிக்கிறவர்களாக புதிய ஏற்பாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத மக்களாக மாறிட்டாங்க. அவர்களுக்கு அடிப்படையான உபதேசம் என்ன, சத்தியம் என்ன, எதனால் கிறிஸ்துவனுடைய சபை அடையாளம் காட்டப்படுகிறது என்ற அந்த முடிவுக்கு அவர்களால் வர முடியாது. சகோதரர்களே, சபையை அடையாளம் கண்டுகொள்ள எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் இந்த தீமோத்தேயின் நிருபத்தில் பவுலடியார் தீமோத்தேயின் மூலம் நமக்கு செய்தியாக கொடுத்திருக்கிறார். உதாரணமாக சபையினுடைய பல அடையாளங்களில் ஒன்று, அதை நடத்துகிறவர்கள் யார்? இப்போ உங்களுக்கு இருதயத்தில் தீ பிடிச்ச மாதிரி இருக்கும். தீ எங்கோ பிடிச்சா கூட நம்முடைய மூக்கு தீ வாடை வருகிறது என்று நாம் யோசிக்கிறோம் இல்லையா?
அது மாதிரி தான். சபையை யார் நடத்துகிறார்கள்? பொதுவாக நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம், இந்த மாதிரி பெரிய பெரிய நட்சத்திரங்கள் காலத்தால் சமுதாயத்தை எப்படி கபலீகரம் செய்து சூறையாடி காணிக்கைகளை பறித்து பொய் தீர்க்க தரிசனங்களை சொல்லி பிரம்மாண்டமான கோட்டை கொத்தளங்களை கட்டிக்கொண்டு அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனால் சபை என்பது அதற்கான அடையாளங்களில் ஒன்று, பல அடையாளம், அதில் ஒன்று அந்த சபையை யார் நடத்துகிறார்கள், நடத்துகிறவர்களுக்கு குவாலிஃபிகேஷன், தகுதி என்ன இருக்க வேண்டும். பாருங்கள், தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் ஆனான் என்று நம்ம ஊரில் ஒரு பழமொழி. அது மாதிரி பைபிள் எடுத்த ஆள்லாம் தன்னை ஒரு போதகனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன போதிக்கிறார்னு அவருக்கே விளங்கலை. தீமோத்தேயுவில் நம்ம ஏற்கனவே படித்தோம், தாங்கள் சொல்லுவது என்னதென்றும் தாங்கள் சாதிப்பது என்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாணத்துக்கு போதகராயிருக்க விரும்புகிறார்கள். தீமோத்தேயுவில் நம்ம படித்தோம். சகோதரரை, இன்றைக்கு 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் முதல் 16 வசனங்கள். இதில் 3ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களில் சபையில் மூப்பர்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நம்முடைய சமுதாயத்தில் சபைகள் இருக்கும், ஆனால் இந்த அடையாளம் அங்கே இருக்கவே இருக்காது. அப்படி இருந்தால் ஏதோ 1-2 சபையில் நீங்கள் பார்க்கலாம். எல்லா சபைகளிலும் இந்த அடையாளம் இல்லாத மனிதன் தான், எப்படி பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஒரு டேபிள் போட்டுன்னு சேரில் உட்காந்துக்கிட்டு பிள்ளைகளை நடத்துகிறாரோ அதை மாதிரி நடத்துவாங்க. அது மாதிரிலாம் நடத்துறதுக்கு சபையை தேவன் கொடுக்கல மனுஷன் கையில். மனிதர்கள் எப்படி மந்தை மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்கிறார்களோ அவ்விதமாக மந்தையோடவே மந்தையாக அவர்கள் இருக்கணும். இப்போ மேய்ப்பனுக்கும் ஆட்டுக்கும் ரொம்ப வேறுபாடு கிடையாது. ஏன்னா ஆடு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மேய்ப்பன் இருப்பான். ஆட்டின் மேலே என்ன வாசனை இருக்கோ அது மேய்ப்பன் மேலே இருக்கும். ஆடு எவ்வளவு எளிய உணவு உண்கிறதோ அதே போல் எளிய உணவை அந்த மேய்ப்பன் சாப்பிடுவான். அதாவது மேய்ப்பனும் ஆடுகளும் ஏறக்குறை ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை. இந்த போதகர்கள் என்ற ஒரு கூட்டம் ரொம்ப அநியாயமான ஒரு கூட்டமாக மாறி திருச்சபையை வஞ்சிக்கிற ஒரு கூட்டமாக, திருச்சபையினுடைய எல்லா சொத்துக்களையும் சூறையாடி சொந்தம் கொண்டாடி தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே பைபிளை தூக்கி போதிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு, குறிப்பாக சபையினுடைய மேய்ப்பருக்கு 16 குணங்கள் இருக்க வேண்டுமா. இந்த 16 குணங்களையும் நீங்கள் ஒரு பைபிள் காலேஜில் போய் படித்ததுனால பெற முடியாது. அது இயல்பாக உங்களுக்குள்ள வளரணும். இந்த 16 குணங்களும் நீங்களாக வளர்த்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வளர்த்து கொடுக்கணும். ஒரு குணமும் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், 3வது அதிகாரம் முதல் வசனம், கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. இந்த இடத்துல கண்காணி, கண்ணால் பார்த்து நடக்கிறவன், வழி நடத்துகிறவன் என்று பொருள். ஆங்கிலத்தில் ஓவர் சியர் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. இதே வார்த்தையை நீங்கள் கிரேக்க மொழியில் படிச்சீங்கன்னா பிஷப் என்ற வார்த்தை இருக்கு. பைனா 2ன்னு அர்த்தம், ஷாப்னா கண்ணுன்னு அர்த்தம். பைஷப்னு சொன்னாலோ ஓவர்சியர்னு சொன்னாலோ கண்காணி என்று சொன்னாலோ மெய்ப்பன் என்று சொன்னாலோ கருத்தெல்லாம் ஒன்று தான். ஆகவே தேவனுடைய வேலையில் முக்கியமான ஒரு வேலை சபையில் கண்காணிப்பு வேலை, மெய்ப்பனுடைய வேலை, தேவனுடைய மந்தையை மேய்க்கிற வேலை. எபேசியர் குறிச்சிங்க 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். தேவனுடைய சபையை வழிநடத்துகிறவருடைய லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், அதுக்கப்புறம் மெய்ப்பர்கள், போதகர்கள்,
சுவிசேஷகர்கள் என்று நீங்கள் படிப்பீங்க. இந்த அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள் ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா, எப்பொழுதுமே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை ஒத்தாள் கையில் கடவுள் கொடுக்கல. ஏன்னா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். ஏனென்றால் அவன் பிசாசனுடைய மகனாக மாறக்கூடும். 2 பேராக இருந்தால் ஒருவன் விழுந்தால் மற்றவன் அவனை தூக்கலாம். அதனால தான் எப்பொழுதுமே சபையை மேய்க்கும் வேலையை, நடத்தும் வேலையை ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடத்தில் தேவன் வைத்திருக்கிறார். இந்த அடையாளம் நீங்கள் போகிற சபையில் எங்கேயுமே இருக்காது. ஒரே ஆள் கடைசி வரைக்கும், அவருக்கு பிறகு அவங்க பையன் இல்லைன்னா அவன் ஒய்ஃபு, இப்படி தான் நடக்கும். சர்ச் மஸ்ட் ரன் plurality of the elders, shepherds or bishops. பன்மையில் இருக்கணுன்றார். அடுத்தது கவனிங்க, கண்காணிப்பாகிய அந்த வேலையை, அந்த மூப்பனுடைய வேலையை விரும்புகிறவன், 2ஆம் வசனம் பாருங்கள், ஆகையால் கண்காணியானவன், முதல்ல கவனிங்க, முதல் தகுதி குற்றம் சாட்டப்படாதவனும், ஜெயிலுக்கு போன ஆள், கோர்ட்டில் கேஸ் இருக்கிற ஆள், சமுதாயத்தில் 2 மனைவி உடைய ஆள், அடிதடி செய்கிற ஆள் எப்படி ஊழியக்காரனாக இருக்க முடியும்? முதல்ல பிளேம்லெஸ்ன்றார். அவ்வளவு மனிதனாக இருந்தால் தான் சபையை அவன் நடத்த முடியும். இன்றைக்கி நம்முடைய பிஷப்புகள் அநேகர் சிறையில் இருக்கிறாங்க. நிறைய பேர் வழக்கு வாது என்று சொல்லி நீதிமன்றங்களில் நிற்கிறாங்களே, அங்கீகளை போட்டுக்கிட்டு போய் அவமானப்படுறாங்களே. குற்றச்சாட்டப்படாதவன். அடுத்தது பாருங்க, ஒரே மனைவியுடைய புருஷன். திருமணம் ஆகி ஒரு மனைவி அவனோடு இருக்கணும். இன்றைக்கி மேலை நாட்டில் அந்த நாட்டு பிரசிடெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாலும் சரி எலெக்ஷனுக்கு பிறகும் சரி எப்போதும் தன் மனைவியோடு கூடவே நிற்பார். அந்த மாதிரி நிற்கிற ஆளை தான் அந்த நாட்டு மக்கள் நம்புகிறாங்க. சபையும் கூட அந்த மேய்ப்பனுடைய துணைவி அவனோடு இருக்கணும். மனைவி இல்லாத ஆள், குடும்பம் இல்லாத ஆள் சபை நடத்த முடியாது. ஒரே மனைவியுடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், பைத்தியக்காரனாக இருக்கக்கூடாது, யோகிதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கணுவனும், போதக சமர்த்தனுமாக இருக்க வேண்டும். இது வரைக்கும் 6 தகுதி சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 தகுதி உள்ள ஆள் சபையில் இருக்காரா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு சபை கூட தேராது. அதனால தான் இவர்களை எல்லாம் கிறிஸ்தவ மதங்கள் என்று நான் அழைக்கிறேன். சபைனா இப்படி இருக்கணும். மெய்ப்பரே இப்படி இருந்தால் விசுவாசிகள் எவ்வளோ சிறப்பாக இருக்கணும்னு பாருங்க. அடுத்து பாருங்க, 7வது, மதுபான பிரியனும், அடிக்கிறவனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாய் இராமல் பொறுமை உள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து. இது வரைக்கும் 12 தகுதிகள் பார்க்குறோம். பண ஆசை தான் இன்னைக்கு போதகர்களுடைய அடையாளமாக இருக்குது. சபையை எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி நிலங்களையும் கட்டடங்களையும் தங்களுடைய சொந்த குடும்பத்தின் மீது கட்டிக்கொண்டு தேவனுடைய சபை என்று பொய் சொல்கிற இந்த மக்களை நாம் என்ன செய்வது? குடும்ப சொத்துக்களாக சூறையாடுகிறார்கள் இவர்கள். இவர்கள் எப்படி சபையின் போறவர்களாக இருக்க முடியும்? அடிக்கிறவனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனும், பொறுமை இல்லாதவனும், கூடுதலாக சண்டை பண்ணுகிறவனும், இந்த மாதிரி ஆட்களில் எப்படி நிற்க முடியும்? தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், தன் பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். மனைவி இருக்கணும், வளர்ச்சி நிறைந்த பிள்ளைகள் இருக்கணும், பிள்ளைகள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப தலைவரை தான் சபையினுடைய மெய்ப்பனாக நீங்கள் கொண்டு வர முடியும். உங்கள் சபையில் மூப்பர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டதுக்கு மக்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க, அவங்க லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்கன்னாரு. லாஸ்ட் பெஞ்சுனா என்ன அர்த்தம்? அதாவது 80, 70, 80 வயது நோயாளிகள்,
இருமிக் கொண்டிருக்கிற மூத்தவர்கள், ஓல்டு பீப்புளை நினைக்கிறார். பைபிளில் இந்த மந்தையை மேய்க்கிற மேய்ப்பன் அல்லது அந்த போதகர், அந்த கண்காணி ஒரு ஏஜ்டு மேன் மட்டும் இல்லை, வலுவான திடமான ஒரு மனிதன். வயசு முடிஞ்சு சாவ போகிற 4 கிழவர்களை இவங்க தான் சபையினுடைய மூப்பர்னா அவருக்கே அவர் யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி ஆளெல்லாம் கொண்டு வர முடியாது. அடுத்து பாருங்க, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினிகளை விழாதபடிக்கு, கவனிங்க, நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஞானஸ்தானம் எடுத்துட்டு இன்னைக்கு நீங்கள் மூப்பராக வர முடியாது. யூ ஆர் வெரி யங் இன் த ஃபெய்த். ரெண்டாவது, சில பேர் கிறிஸ்தவன் சொல்லுவாங்க, ஆனால் நூதனமான காரியங்கள்லாம் பைபிள் இல்லாதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் ஒன் cannot be a peculiar disciple. 7வது வசனம், அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். இதுவரைக்கும் 16 தகுதிகளை நீங்கள் எண்ணி பார்த்துருங்க. சாட்சி சபைக்குள்ளும் இருக்கணும், சாட்சி ஊருக்குள்ளும் இருக்கணும். அந்த மனிதனுக்கு மனைவி இருக்கணும், வளர்ச்சி அடைந்த பிள்ளைகளும் இருக்கணும். அவன் குடிக்காரனாக இருக்கக்கூடாது, பண ஆசை இல்லாதவனாயும் இருக்கணும். தனக்கு இருக்கிறவைகள் போதும் என்று சாந்த குணமுள்ளவனாக இருக்கணும். எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடுகிறவனாக இருக்கக்கூடாது. இந்த 16 தகுதியை எந்த பல்கலைக்கழகத்தில், எந்த கல்லூரியில் நீங்கள் வளர்க்க முடியும், பெற முடியும்? முடியாது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம். எனக்கு பைபிள் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறேன், பைபிள் படிக்கிறதுல தான் நீங்கள் பெற்றிருக்க முடியும். இந்த குணங்களை உங்களால் வளர்த்து கொள்ளத்தான் முடியும். நீங்கள் வளர்த்து கொண்டால்தான் உண்டு அதுக்கு. அதனால் சபையை நடத்தக்கூடிய மேய்ப்பர்கள் அல்லது கண்காணிகள் அல்லது மூப்பர்கள் எல்லாம் ஒன்று தான். இந்த 16 குணங்கள் உள்ளவர்களாக இருக்கணும். நான் சொல்கிறேன், என் லைஃப்பில் இந்த 16 குணங்கள் உள்ள ஒரு ஆளை நான் பார்த்ததில்லை. ஆனால் ஆல்மோஸ்ட் போதுமான அளவுக்கு இந்த குணங்கள் உள்ள ஆட்களை நான் பார்க்கிறேன். கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவார். ஏன்னா மனதினுடைய காரியங்களை தேவன் ஒருவரே அறிவார். ஆகவே அன்பு சகோதரர்களே, இந்த 16 குணங்கள் சபையை நடத்துகிற மேய்ப்பினுடைய குணமாக பேசப்பட்டிருக்கு. இந்த மூப்பராகிய மேய்ப்பருக்கு உதவியாக இருக்கும்படி டயக்னஸ், அதாவது இது ஒரு கிரேக்க வார்த்தை, அதுக்கு தமிழில் உதவிக்காரர்கள். இந்த உதவிக்காரர்களுக்கு 8 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 8 அடையாளங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். 8வது வசனம், அந்தபடியே உதவிக்காரரும், கவனிங்க, இருநாக்கு உள்ளவர்களாயும். பொழப்ப கிடக்குறதே இந்த நாக்கு தான். சபையை நாசம் பண்ணுறதே இந்த நாக்கு தான். ஒருத்த மேலே ஒருத்தன், ஒருத்தி மேலே ஒருத்தி என்னத்தையோ சொல்லி நாக்காரையே சபையை அழிச்சிடுவாங்க. இருநாக்கு உள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். ஆகவே நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள் உதவிக்காரர்களாக இருக்கலாம். அதோட ரொம்ப முக்கியமாக விசுவாசத்தின் ரகசியத்தை நல் மனசாட்சியிலே காத்து கொண்டவர்களாயும் இருக்க வேண்டும். அதாவது உதவிக்காரர்களுக்கு 8 தகுதிகள் இங்கே பேசப்பட்டிருக்கு. அந்த 8 தகுதியில் ரொம்ப முக்கியமான ஒரு தகுதி விசுவாசத்தின் ரகசியத்தை நல் மனசாட்சியிலே காத்து கொண்டவர்கள். இந்த இடத்துல விசுவாசத்தின் ரகசியம் என்பது தேவன் மாம்சத்தில் வந்தார், சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே பரலோகத்திற்கு ஏறி சென்றார். இந்த தகவல் எல்லா ஜனங்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது விசுவாசத்துக்குரிய கருத்தாக இருக்கிறது.
அந்த விசுவாசத்துக்குரிய ரகசியத்தை, தேவன் மாம்சத்தில் வந்தார் என்ற அந்த ரகசியத்தை காத்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு சபை பாழாய் போகிறது. ஏதோ எல்லா மதத்தை போல இதுவும் ஒரு மதமாக மாறிவிட்டது. காரணம் என்னன்னா, விசுவாசத்தின் ரகசியம் விசுவாசிகள் மத்தியிலும், சபை நடத்துகிற மூப்பர்கள் ஆகிய மேய்ப்பர்கள் மத்தியிலும், உதவிக்காரர்கள் மத்தியிலும் ஆழமாக பதியவில்லை. ஆக சபை நடத்தக்கூடிய மூப்பர்கள் என்று அழைக்கப்படுகிற மேய்ப்பர்கள், அவர்களுக்கு 16 தகுதிகள் பேசப்பட்டது. உதவிக்காரர்களுக்கு 8 தகுதிகள் பேசப்பட்டிருக்கு. இன்னும் கூடுதலாக இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல தலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். அன்பு சகோதரர்களே, இதுவரைக்கும் நாம் படித்த மூப்பர்கள், உதவிக்காரர்கள், இந்த அடையாளம் நீங்கள் போகிற சபையில் இருக்கிறதா? இனிமேல் போக போகிற சபையில் இருக்கிறதா? அல்லது நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சபையை உருவாக்க விரும்புகிறீர்களா? நம்முடைய பிள்ளையை பெற்று நாம் வளர்த்து பள்ளியில் சேர்த்து படிப்பு கொடுத்து அவனை மனிதனாக்குவது போல திருச்சபையை நீங்கள் உங்கள் சொந்த ஊரில், உங்கள் குடும்பத்தில் சத்தியத்தின்படி துவங்கி நடத்தலாம். அதற்கு எந்த தடையும் இல்லை. அதை தடுக்க பூமியில் யாருக்கும் அதிகாரமும் இல்லை. யூ கேன் ப்ரிப்பேர் எ லோக்கல் சர்ச் ரைட் இன் யுவர் ஓன் ஹவுஸ். யூ கேன் வர்ஷிப் காட். யூ கேன் டெவலப் எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ் இன் த லோக்கல் சர்ச். அதை விட்டுட்டு ஏதோ எதிரில் இருக்கிற தவறான பொய்யான அடையாளங்களையும் வேற வழி இல்லாத மனிதர்களைப் போலவும் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் சாப்பாட்டை சாப்பிட்றீங்க, உங்கள் உழைப்பினால் உங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட்றீங்க, உங்கள் உழைப்பினால் உங்கள் குடும்பத்தை கட்டி வாழ்கிறீர்கள். அதுபோல விசுவாச விஷயத்திலும் சபையாக நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில், உங்கள் சொந்தங்கள் மத்தியில் ஒரு திருச்சபையை உருவாக்கலாம். யூ கேன் ஸ்டார்ட் a local church within your own families. அப்படி நீங்கள் செய்தால் அந்த சபையில் எதிர்காலத்தில் மூப்பர்களையும் உதவிக்காரர்களையும் நீங்கள் கொண்டு வரலாம். அதற்கான தகுதி நீங்கள் வளர்த்து கொள்ளலாம். அதற்கான மனிதர்களாக நீங்கள் இருக்கலாம். இப்பொழுது ஒரு சரித்திர பகுதியை இன்றைய செய்திக்காக உங்களுக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம். பவுலடியார் சபையில் உள்ள மூப்பர்களை கூட்டி அவர்களிடத்திலிருந்து பிரியா விடைபெறும் முன்னதாக சபையை பற்றிய பொறுப்புகளை அந்த மேய்ப்பர்களுக்கு, உதவிக்காரர்களுக்கு அவர் சொல்கிறார். இது அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 17வது வசனம். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். இந்த இடத்துல he invited the elders, he called the elders. பன்மையில் இருக்கு. மூப்பரை என்று சொல்லும்போது தமிழில் நமக்கு ஒருவரா இருவரா என்று குழப்பம் வரும். மூல மொழியிலும் ஆங்கிலத்தில் நீங்கள் படிச்சீங்கன்னா மூப்பர்களை என்று தான் இருக்கிறது. பன்மையில் தான் இருக்கு. ஏன்னா சபையில் ஒரு ஆள் மூப்பராக இருக்க முடியாது, ஒரு ஆள் உதவிக்காராக இருக்க முடியாது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் அவனிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி அவர்களிடத்தில் பேசுகிறார். அவர் எப்படி பேசுகிறார்னு பாருங்க. 20வது அதிகாரம் 19வது வசனம். வெகு தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். கவனிங்கள், பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை
விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். அதாவது பிரியா விடை பெறுகிறார். எபேசு சபையினுடைய மூப்பர் இடத்துல இதை பேசுகிறார். அப்படி பேசிக்கொண்டு வரும்போது, இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசன்னம் பண்ணினை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிகிறேன். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபை மூப்பர்களை அழைத்து, சத்தியத்தை நான் எதையும் மறைக்கவில்லை, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், புதிதாக ஒன்றை நீங்கள் தேட வேண்டாம். இன்னைக்கு புதிதாக தேடினால்தான் கத்தோலிக்கம் பிறந்தது, புராட்டஸ்டன்ட் உருவானது, பெந்தெகோஸ்து மக்கள் இன்று பிரிந்து போனாங்க. நீங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே நிலைத்திருந்தால் அது போதுமானது. எவ்வளவு தைரியம் இருந்தால் அவர் சொல்லுவார் பாருங்க, உங்கள் எல்லாருடைய இரத்த பழிக்கும் நான் சுத்தமாக இருக்கிறேன். நாளைக்கு நீங்கள் தப்பி நரகம் போயிட்டு என்ன குற்றவாளிகள் நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுடைய இரத்தப்படிக்கு நான் நீங்களாக இருக்கிறேன். 1ஆவது நூற்றாண்டில் ஆரம்ப கால சபையில் பவுலடியார் இப்படி பேசுகிறார். இன்னைக்கு சபை உருவாகி 2000 ஆண்டுகள் ஆகிறது. இன்னைக்கும் இந்த பைபிளை தூர வைத்து விட்டு கள்ள தீர்க்க தரிசனங்களையும் கள்ள அற்புதங்களையும் சத்தியத்துக்கு புறமான காரியங்களையும் எல்லா விதமான அக்கிரம வாழ்க்கையும் நியாயப்படுத்தி சபை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதனால தான் சொல்றாரு 28வது வசனம், ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாருங்கள். என்ன சொல்றாரு? சபையிலே மேய்ப்பர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் வாங்கப்பட்ட மக்களோடு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் வாங்கப்பட்ட சபைக்கு இவர்கள் மேய்ப்பர்களாக இருந்து ஊழியம் செய்கிறார்கள். இதை தான் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்தில் அந்த மேய்ப்பருடைய தகுதியை நம்ம பார்க்கிறோம். பவுலடியார் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு பாருங்கள். 29ஆம் வசனம், நான் போன பின்பு மந்தையே தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலே சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்திலே இழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அதாவது அப்போஸ்தலர்கள் நமக்கு கொடுத்த அந்த போதனைக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் குறைய ஏற குறைய மாற்றி மாற்றி போதிக்கிறவங்க வருவாங்க. அவங்க சபையை முற்றிலும் அழிச்சிடுவாங்க. நான் உங்களிடத்தில் கண்ணீரோடு இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கருத்துக்கள்லாம் முதல் நூற்றாண்டு காலத்திலே சொல்லப்பட்டது. என் அன்பு சகோதரர்களே, ரோமாபுரியில் இருந்த பேரரசன் சபையின் தலைவனாக மாறி தன்னை போப் என்று அழைத்து கத்தோலிக்கம் உருவானது. கத்தோலிக்கத்தை திருத்துவதாக வெளியே வந்த புரோட்டஸ்டன்ட் சமயங்கள் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். புராட்டஸ்டன்ட் சபைகளை விட்டு நாங்கள் பரிசுத்தாவின்படி நடக்கிறோம் என்று சொல்லி போன இந்த 3வது பிரிவு மக்கள் என்ன ஆனார்கள் என்று எண்ணி பாருங்கள். இன்றைக்கு எந்த சபையில் இப்படிப்பட்ட நற்குணம் உள்ள மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள், உதவிக்காரர்கள் இருக்கிறார்கள், விசுவாசத்தின் ரகசியத்தை நல் மனசாட்சியிலே காத்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சபையை நீங்கள் உருவாக்க வேண்டும். மேலை நாட்டிலே விளைந்த டீ செடிகளை நம் நாட்டுக்கு வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்து 5000 அடி உயரமுள்ள மலைகளின் மீது நட்டார்கள். அது முளைத்தது. மேலை நாடுகளில் விளைந்த உருளையை நம்ம ஊர் கொண்டு வந்தாங்க, இங்கே விளைகிறது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நல்ல இருதயங்களில் நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் சபையானது, நீங்கள் இருக்கிற உங்கள் குடும்பமானது தேவ பக்திக்கு ஏதுவாக வளரும்போது
அந்த சபையில் மூப்பர்களையும் உதவிக்காரர்களையும் உருவாக்க முடியும். அதாவது நம்மால் முடியாத எதுவுமே இல்லை. தேவன் நம்மால் முடியக்கூடிய காரியங்களையே நமக்குள்ளே வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரர்களே, வேத மாணவர்களே, பெரியவர்களே, போதகர்களே, மீண்டும் மீண்டும் 1 தீமோத்தேயு 3 அந்த வசன பகுதியை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் மனது எவ்வளோ வேதனைப்படும் பாருங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி வீடு தீப்பற்றி எரியும் போது எல்லாரும் ஓடிக்கொண்டிருப்பாங்க, தண்ணீரை தேடுவாங்க, குழந்தைகளை தூக்குவாங்க, தீயை அணைக்க ஒரு கூட்டம் முயற்சிக்கும், ஒரே கூச்சலும் குழப்பமாக இருக்கும். இன்றைக்கு சபை அந்த காட்சியை தான் நமக்கு காண்பிக்கிறது. இதன் தொடரை நாளை நாம் கவனிக்கலாம். பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, ஏராளமாய் நாங்கள் கேட்ட இந்த சத்தியங்கள் எங்களை காயப்படுத்துவது போல் தெரிகிறது. உணர்கிறோம் தகப்பனே, உமது வசனத்தை உணர்கிறோம். நாங்கள் சீர்பொருந்தும்படியாக, சரியாக நடக்கும்படியாக எங்கள் உள்ளூர் சபைகளை உருவாக்க, எங்கள் குடும்பங்களை சபைக்கென்று ஒப்பு கொடுக்க, சபையில் அற்புதமான மூப்பர்களையும் உதவிக்காரர்களையும் உருவாக்க எங்களுக்கு தயவு தாரும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.